ப்ரொஃபஷ்னலாக சாரீ ப்ரீப்ளீட்டிங் மெஷர்மெண்ட்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளைண்ட்டு நேரில் வராதப்போ அவங்களோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் மட்டும் சொல்கிறாங்கன்னா அதை எப்படி சாரியில் கன்வெர்ட் பண்ணணும், எப்படி பர்ஃபெக்டாக ப்ளீட் எடுக்கணும், எந்த மாதிரி ப்ளீட் எடுத்தால் நம்மளுக்கு சாரீ குயிக்காக ப்ரீப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட்டு பல்லுவோட அதாவது முந்தானையோட ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த் இப்போ 45, 46, 47 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 0லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட் 48 இருக்கட்டும் இல்லை 47 இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சேஃப்டி பின் பின் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது பல்லு லென்த்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹிப் மெஷர்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் கிளைண்ட் ஒரு 38 சொல்கிறாங்க அப்படின்னா 38 நீங்கள் சாரியில் உள் சுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 38 ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அந்த 38லேருந்து பாதி எடுத்துகிட்டு ஸோ அந்த பாதியில் 4 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் மார்க்கிங் பின் பண்ணிக்கிங்க. நீங்கள் டைரெக்டாக ஒரு கிளைண்ட் வராதப்போ நீங்கள் ஆன்லைனில் மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷோல்டர் பின்னிருந்து ஸ்டொமக் சைடு ஒரு தேர்ட் பின் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கப்புறம் அதையே பின் பண்ணணுங்க. ஸோ இந்த பின்னு அதாவது பல்லு லென்த்தாக இருக்கட்டும் இல்லை ஹிப் மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு உங்களோட கிளைண்ட் சொல்லிடுவாங்க. பட் இந்த லென்த் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுவோம் இல்லையா சென்டர் ப்ளீட்டுக்காக. ஸோ அந்த பின் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லலாம், பட் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதையே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஷோல்டர் பின்லேருந்து ஸ்டொமக் சைடு பின் பண்ணுற பின் பார்த்திங்கன்னா 60 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்டோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா கிளைண்ட்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், கம்மியாகலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா டைரெக்டாக பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போயிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம குயிக்காக ஒர்க் முடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சென்டர் ப்ளீட்டை ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருங்க. ஸோ எடுத்துகிட்டு ப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட் அதாவது முந்தான போர்ஷன் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம பல்லு ப்ளீட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பல்லு ப்ளீட் பொறுத்தளவுக்கு நம்ம கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஸோ அவங்க எவ்வளோ ப்ளீட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த கிளைண்ட் 6 மடிப்புகள் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம 6 ப்ளீட்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி சாரியில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா முந்தான போர்ஷனில் இந்த மாதிரி குஞ்சம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ லைட்டாக டாப்பில் ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அந்த அன்ஈவனாக இல்லாமல் இருக்கும் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம எப்போ போல் ப்ளீட் அயர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது ஒவ்வொரு கொஞ்சம் ஒரு கேப்பில் நம்ம சேஃப்டி பின் ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணையில் நம்ம சேஃப்டி பின் பின் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவும் நெருக்கமாக பின் பண்ணாமல் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயும் பின் பண்ணாமல் கரெக்டாக ஈக்குவலாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் கலையாது, பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ டாப்பில் பின் பண்ணியிருக்க இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஃபோல்டிங்கில் இருக்க இந்த பல்லு ப்ளீட் போர்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற சாரீஸ்க்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கிற பல்லு ப்ளீட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் சாரீஸ் அயர்ன் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நம்ம பல்லு ப்ளீட் போர்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து அவங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் சாரியை நல்லா விரித்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுக்கிறீங்களோ, இப்போ 7 ப்ளீட்டாக இருக்கலாம், இல்லை 14 ப்ளீட்டாக கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலும் கரெக்டாக எல்லா ப்ளீட்ஸும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 38 இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட் 38 இருக்குது அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட், இப்போ 38ல் ஹாஃப் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறமா ஸோ சைடெல்லாம் நல்லா கவர் ஆகி ரொம்ப ஒரு ஆக்வர்ட் லுக் இல்லாமல் ஒரு நீட்டான லுக்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் வந்து நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா. அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதையவே நம்ம 2 போர்ஷனாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரியே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் போர்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளீட்ஸ் ப்ரீவியஸாகவே எடுத்து வச்சதுனால இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் என்ன தான் வீடியோஸில் பார்த்தாலும் யூடியூப்பில் சொல்கிறது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணாலும் ஸோ நீங்களே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற டஃப்ஸு என்ன மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கிளாஸில் வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே இன்னுமே டீட்டெயில்டாக வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட மெயினாக 1-on-1 செஷனோட உங்களோட கிளாஸ் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹோம் ப்ரனராக நீங்கள் வந்து உருவாகலாம். ஸோ இதுக்காக பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே தேவைப்படாது. நார்மலாக அயன் பாக்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டேபிள் இருந்தால் மட்டும் போதுங்க. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களோட ஜாபை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஸோ குழந்தைகளே பார்த்துக்கலாம், வீட்டையும் கவனிச்சிக்கலாம். ஸோ நம்மளும் வந்து நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.